இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஆறுங்கிறது வந்து ஒரு ரிலேஷன். என்ன கொடுக்குறாங்கன்னா லைன்ஸ் ஆர் parallel to x-axis. ஸோ லைன்ஸ் எல்லாமே நேர்கோடுகள் எல்லாமே x அச்சுக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரிலேஷன். இதை நம்ம எப்படி கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்றேன். இப்போ L1, L2, L3 இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா x அச்சுக்கு parallel இருக்கு. வரைஞ்சிருக்கேன் நான் உங்களுக்கு. So L1 is parallel to x-axis. L2 is parallel to x-axis. L3 is parallel to x-axis. So L1, L2, L3 இந்த மூன்று லைனுமே நிறைய லைன் எடுத்துக்கலாம். சும்மா 3 எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கேன். L1, L2, L3 இந்த மூணு லைனுமே எதுக்கு parallel இருக்கு? x-axisக்கு parallel இருக்கு இல்லையா? அப்ப இந்த L1, L2ங்கிறது நம்ம வந்து லைன்ஸ் வச்சுக்கலாம். L is related to x-axis. So what is the x-axis? That is as another element. இது வந்து Lங்கிறது ரிலேஷன்ல இருந்து தொடர்பு படுத்துறோம். So இருக்கிற ஒரு லைனுமே x அச்சுக்கு என்ன வருது? ரிலேட்டடா இருக்கு. அப்போ parallel அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன். ஒரு லைனுமே x அச்சுக்கு இணையாக இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ரெண்டாவது எக்ஸாம்பிள் நான் போறேன். டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற முதல் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெட் a is equal to a என்ற செட் கொடுத்துருக்காங்க. 1, 3, 5, 7 அப்படின்னு a என்ற செட் கொடுத்துருக்காங்க. ஸோ bங்கிற செட்டும் கொடுத்துருக்காங்க. 4, 8. ஸோ ரெண்டு செட்டு கொடுக்கணும் ரிலேஷனுக்கு. a bன்னு கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் as எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க? அதான் ரொம்ப முக்கியம். இஸ் லெஸ் தேன். இதுதான் இந்த ரிலேஷன். இந்த ரிலேஷன் வந்து டிஃபைன் பண்றாங்க. ஏவும் பியும் கனெக்ட் பண்ணுது. அதாவது ஏல இருக்கிற நம்பர் வந்து இந்த நம்பரோட லெஸ்ஸரா இருக்கணும். a is 1 is less than 4. So I can write down the relation is 1, 4. 1 வந்து 4 ஓட கம்மி தானே. ஸோ அப்புறம் 1, 8 இல்லையா? அதுக்கு அடுத்தது 3, 4, 3, 8. ஸோ 3, 4 பார்த்தீங்கன்னா 3 வந்து 4 ஓட கம்மியான எண்ணு, 3 வந்து 8 ஓட கம்மியான எண்ணு. அதே மாதிரி 5, 8. 5, 4 வராது உங்களுக்கு. ஏன்னா 5 வந்து பெரிய நம்பர். 5 is greater than 4. ஆனா இன்னொன்று வரும் 7, 8. 7, 8. ஸோ இதில் வர முதல் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வர நம்பரோட கம்மியாக இருக்கும். புரியுது உங்களுக்கு? 1, 4, 1 is less than 4, 1 is less than 8, 3 is less than 4, 3 is less than 8, 5 is less than 8, 7 is less than 8. ஸோ ஒவ்வொரு நம்பர் வந்து கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பரோட கம்மியாக இருக்குது. ஸோ இதை டயக்ராம் போட்டு நம்ம காட்டலாம். 1, 3, 5, 7 இதான் செட் A, இதான் செட் B, 4, 8. இப்போ இதோட கனெக்ட் ஆகுது பாருங்க. 1 related to 4, 1 related to 8, 3 related to 4, 3 related to 8, 5 related to 8, then 7 is related to 8. இப்போ இந்த ரிலேஷன்ல எத்தனை ஆர்டர் பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஸோ ரிலேஷன்ல எத்தனை இருக்குது? 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனா a cross b, n of a cross b எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது a cross b கண்டுபிடிச்சிட்டு n of a cross b உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். a cross b கண்டுபிடிச்சிட்டு n of a cross b கொடுத்தீங்கன்னா இதுல 4 எலிமெண்ட் இருக்குது. n of a into n of b. n of a ல 4 எலிமெண்ட், n of b ல 2 எலிமெண்ட், 8 எலிமெண்ட்ஸ். இப்போ பாருங்க இந்த 6 எலிமெண்ட் மட்டும் தான்
இதுல இந்த 8 எலிமெண்ட் உள்ள அடங்கும். அதனால என்ன சொல்றாங்க, A cross B உள்ள என்ன இருக்கு, ரிலேஷன் இருக்கு. ஸோ எப்பவுமே வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டோட ரிலேஷன் வந்து கம்மியா இருக்கும். இட்ஸ் a subset. அதான் டெஃபினிஷன். ஸோ ரிலேஷன் இஸ் a subset of A cross B அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள்ல ரொம்ப ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். In a town there are some childrens. ஒரு செட் எடுத்துக்கிறோம். A என்ற செட்ல childrens இருக்கிறத எடுத்துக்கலாம். சிறுவர்கள். இதுல 0 1 2. 0 என்பது சில ஃபேமிலியில உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம். ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை இருக்கலாம். இன்னொரு ஃபேமிலியில என்ன இருக்கலாம், 2 குழந்தைகள் இருக்கலாம். ஸோ A என்பது சிறுவர்களின் கணமாக எடுத்துக்கிறேன். B என்பது ஃபேமிலி, குடும்பங்களை எடுத்துக்கிறேன். A B C D E F G H I J இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 ஃபேமிலிஸ் இருக்கிறதா எடுத்துக்கிறேன். இப்போ 0 என்பது B, 0ங்கிறது F, 0ங்கிறது I. 0B 0F 0I. இதுல அந்த குடும்பத்துல ஒரு சில்ட்ரன் கூட இல்ல, அதாவது ஒரு சிறுவர்களோ அல்லது ஒரு சிறுமிகளோ கிடையாது அப்படின்னு நம்ம ரிலேட் பண்றோம். அதுக்கு அடுத்தது 1D 1G 1J 1D 1G 1J. ஸோ இதுல ஏதாவது ஒரு சிறுமி அல்லது ஒரு சிறுவன் இருக்கலாம், அவ்வளவுதான். இது ரெண்டுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததான் 2A 2C 2E 2H ரிலேட் பண்றேன். அதாவது 2A இந்த ஏன்ற முதல்ல 2 சில்ட்ரன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி 2C 2E அதுக்கப்புறம் 2H. சரிங்களா? கவனிச்சிக்கலாம். சிறுவர்களோ அல்லது சிறுமிகளோ இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா BFI. ஒரு சிறுவனோ அல்லது சிறுமி இருக்கக்கூடிய குடும்பம் பார்த்தீங்கன்னா 1T 1G 1J. 2 பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பம் பார்த்தீங்கன்னா ACEH. இப்படி நம்ம தொடர்பு சொல்லலாம். நம்ம ரிலேட்டட் லைஃப்ல நம்ம அதை சொல்லலாம். ஸோ சில குடும்பத்தில் பிள்ளைகள் இல்லாமல் இருப்பாங்க. சில இடத்துல ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்கும். சில குழந்தை 2 குழந்தை இருக்கதான் நம்ம வச்சுப்போம். 3 குழந்தை கூட இருக்கலாம். நம்ம 0 1 2 அது மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ ABCடிலிருந்து J வரைக்கும் இருக்கிற குடும்பங்கள். சரி, அந்த குடும்பத்தில் சிறுவர்கள் இல்லாதவர்கள் குடும்பத்தோடு இணைக்கிறோம். ஒரு சிறுவனோ அல்லது ஒரு சிறுமியோ இருக்கக்கூடிய ஃபேமிலியோட நம்ம ரிலேட் பண்ணுறோம். 2 சிறுவர்கள் இருக்கக்கூடியதை அடுத்த ஃபேமிலி நம்ம ரிலேட் பண்ணலாம். ஸோ இது நம்ம ரியல் லைஃப்ல நம்ம நடக்குது தான். இப்போ நம்ம 3வது எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன். ஏற்கனவே கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ செட்டு மட்டும் மாறும் உங்களுக்கு. லெட் A ஈக்குவல் டு 3 4 7 8 அப்படிங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். B is equal to 1 7 10. 2 செட்டு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following sets are relation? அதாவது கீழே அவங்க கொடுக்க போறாங்க சில ரிலேஷனை. ஏக்கும் பிக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா, உறவுகள் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். whether it is a relation or not. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதில் R1 ஃபர்ஸ்ட் ரிலேஷன் கொடுக்குறாங்க. அவங்க ரிலேட் பண்ணுறாங்க. அதில் 3 7
4 7 7 10 8 1 அப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஏங்கிற செட்ல இருந்து பின்ற செட்டோட தொடர்பு படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிலேஷனா இல்லையாங்கிறத மட்டும் நம்ம சொன்னா போதுமானது. நல்லா புரியுது உங்களுக்கு? ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், செட் எடுத்துக்கணும் போதும். இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சிக்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ 3 4 7 8 பியில் 1 7 10. இப்போ ஃபஸ்ட்டு ஆர்டர் பேர் பாருங்க, 3 கொண்டு போயிட்டு 7ஓட ரிலேட் பண்ணியிருக்கு, 4ங்கிறது 7ஓட ரிலேட் ஆகிருக்கு இல்லையா? அடுத்தது 7ங்கிறது 10ஓட ரிலேட் ஆகிருக்கு, அடுத்தது 8ங்கிறது 1ஓட ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஏன்ற ஒரு எலிமெண்ட்டும் இதில் இருக்கிற சில எலிமெண்ட்டோட என்ன ஆகுது, ரிலேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரிலேஷனா இல்லையானா எஸ், இட்ஸ் அ ரிலேஷன். ஏன்னா எல்லா நம்பருமே இந்த ஆர்டர் பேர்ல இருக்க எல்லாமே இதோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எஸ், இட் இஸ் அ ரிலேஷன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது கொடுத்துட்டு இது ரிலேஷனா இல்லையான்னு தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் டயக்ராம் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், இதெல்லாம் தொடர்பு இருக்குது, இது தொடர்பு இல்லைன்னு நம்ம சொல்லிடலாம்ப்பா. ஸோ இந்த எக்ஸாம்பிளோட செகண்ட் சப்டிவிஷன் கொடுக்குறாங்க. செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சொல்கிறாங்க, அது வந்து R2 வச்சுக்கலாம், அது R1 வச்சுட்டோம் இல்லையா? இது R2 3 7 4 10 7 1 7 8 8 11 8 7 8 10 இப்படின்னு ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க. இது ரிலேஷன் இருக்குமா இல்லையாங்கிறது சொல்லணும். அவன் கொடுத்து எல்லா ஆர்டர் பேருமே ரிலேஷனாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், முதல் ஏங்கிற செட்டை நம்ம போட்டுக்கலாம். 3 4 7 8. பிங்கிற செட்டில் என்ன இருக்கு, 1 7 10. 3 ரிலேட்டட் டு 7 ரிலேட் ஆயிருக்கு, 4 ரிலேட்டட் டு 10, ஆமாம். 7 ரிலேட்டட் டு 1, 7 ரிலேட்டட் டு 8. இது ரிலேட் ஆயிருக்கா பாருங்க, இது ரிலேட் ஆகல. 7ங்கிற நம்பர் வந்து அதில் இருக்கிற 8ங்கிற நம்பருக்கு ரிலேஷன் இல்லை. 8 11 8 இருக்கு ஆனால் 11 இல்லை, ஸோ இதுவும் கிடையாது. 8 7 ரிலேட் ஆயிருக்கு, 8 10 ரிலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பேரும் இந்த ஆர்டர் பேரும் அந்த ரிலேஷனில் இந்த டயக்ராமில் சூட் ஆகல. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ நீங்கள் எழுத வேண்டியது ஒன்று தான், இட் இஸ் நாட் அ ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எழுதினா மட்டும் போதுமானது. இப்போ மூணாவது சப்டிவிஷன் போகிறோம். மூணாவது ஒரு ரிலேஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு நான் வந்து R3 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 1 4 12 ரெண்டே ஆர்டர் பேர் தான் கொடுத்துருக்காங்க. இது ரிலேஷனா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ A B 3 4 7 8 1 7 10. 3ங்கிறது 1க்கு ரிலேட் ஆகிருக்கு, 4ங்கிறது 12க்கு ரிலேட் ஆகல. இட் இஸ் நாட் ரிலேட்டட். ஏன்னா 12ங்கிற நம்பர் இதில் இல்லை, புரியுதா? மற்றவன் நம்ம பற்றி நம்ம கவலை கிடையாது. ஸோ இது ரிலேட் ஆகிருக்கு, இது ரிலேட் ஆகல. ஸோ இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ரிலேஷனை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ரிலேஷன், இதெல்லாம் ரிலேஷன் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். இதெல்லாம் from A to B நல்லா ஞாபகம் வச்சுங்க. the relation is from A to B. இப்போ ரிலேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரிலேஷனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். எய்தர் ரோஸ்டர் மெத்தட். இந்த ரோஸ்டர் மெத்தடை பற்றி நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடை படிச்சிருப்பீங்க, செட் பில்டர் மெத்தட். இந்த ரெண்டு மெத்தடில் எப்படி நம்ம வந்து அந்த ரிலேஷனை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போகிறேன். இதை பற்றி 9th படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதுலேயும் என்ன செய்ய போகிறேன், அடுத்தது அதில் டொமைனா என்ன, கோடொமைனா என்ன, ரேஞ்சுனா என்ன அப்படிங்கிறது அதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த எக்ஸாம்பிளில். இப்போ எக்ஸாம்பிள் போவோமா? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். Pங்கிற செட்டு Qங்கிற செட் எடுத்துக்கிறேன். 5 related to 3, 6 related to 4, 7 related to 5, 8. இதுக்கு ரிலேஷன் கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஸோ என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the relation is defined as, அதாவது 5ல் 2 போனா 3, 6ல் 4 போனா 2, 7ல் 2 போச்சுன்னா 5 இல்லையா? இதுக்கும் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் வித்தியாசம் உங்களுக்கு. ஸோ this is x minus 2 அப்படிங்கிற ரிலேஷன் சொல்றாங்க. ஸோ எக்ஸுங்கிறது வந்து டொமைன் ஆகும், 2 மைனஸ் பண்ணி வர்றது தான் கோடொமைன்ல நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இது எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் எழுதி காட்டுறேன். அது வந்து என்னது? செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இந்த ரிலேஷன் எப்படி எழுதுறோம்? r is equal to x, y. எக்ஸுங்கிற எலிமெண்ட் இதில் இருக்கும், ஒய்ங்கிற எலிமெண்ட் இது இருக்கும். இதை ரிலேட் பண்ணுறோம் such that, எப்படி ரிலேட் பண்ணுறோம்னா y is equal to x minus 2, x belongs to p, y belongs to q. x எலிமெண்ட் pலையும் y எலிமெண்ட் qல எடுக்கணும். y is equal to x minus 2 அதான் ரிலேஷன். அதாவது இங்கே வர நம்பர் வந்து 2 மைனஸ் பண்ணி போட்டால் என்ன வருது? அதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. such that போடுறோம் இல்லையா? இந்த 9th எழுதிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஈஸியாக. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ நம்ம ஏற்கனவே எழுதணும் பார்த்தீங்களா, ஆர்டர் கால் எழுதணும், அதான் ரோஸ்டர் ஃபார்ம். எது ரிலேட் ஆகுது பாருங்க? 5, 3, அடுத்தது 6, 4, 7, 5. இதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு பாருங்க. 8 வராது, இங்க 8 minus 2, 6 இங்க இல்ல, இந்த செட்ல இல்ல, இருந்தா அதை சேர்த்துப்பாங்க. ஸோ இதுக்கு என்னது? ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ நம்ம எழுதணும் பத்தியா, நம்ம சம் பண்ணலாம் போட்டீங்க, அது எதில் எந்த ஃபார்ம்ல போட்டிருக்கோம்? ரோஸ்டர் ஃபார்ம்ல போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு எப்படி செட்டில் பில்டர் நோட்டேஷன் எழுதுறது, ரோஸ்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதுங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஸோ இதுல டொமைன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் ஆர். இதில் ஃபர்ஸ்ட் ஒரு எலிமெண்ட் பார்த்தீங்களா, அதான் அதோட டொமைன். 5, 6, 7 இதான் வந்து டொமைன் ஆஃப் ஆர். கோடொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னா அதுல எங்கெங்க செகண்ட் வருது பாருங்க, அதான் கோடொமைன். ஸோ 3, 4, 5 இதெல்லாம் வந்து கோடொமைன் ஆஃப் ஆர். ரேஞ்ச் என்னன்னா எந்த நம்பர்லாம் நமக்கு ஏற வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இதெல்லாம் அதோட ரேஞ்ச்.